எல்லாவற்றுக்காக உமக்கு நன்றி ராஜா. ஆமென் ஆண்டவரே. அடுத்து சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தரை மறவாதபடிக்கு. மறந்துராத அப்படிங்கிறார். 18 சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக அப்படிங்கிறார். மறந்துராத. அப்படி மறந்துட்டேன்னா அது பெரிய அழிவை நோக்கி போகும் அப்படின்னு 19 சொல்றார். 19 வாசிங்க. உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறந்து வேறே தேவர்களை பின்பற்றி அவர்களை சேவித்து அவர்களை பணிந்து கொள்வாயானால் நிச்சயமாய் அழிந்து போவீர்கள் என்று இன்று உங்களுக்கு சாட்சியாக இருக்கிறேன். பெருமூச்சை நோக்கியும் புலம்பலை நோக்கி கொண்டு போகும். தேவனை மறக்கிற வாழ்க்கை அது ஒரு புலம்பலை நோக்கி கொண்டு போகும். கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதம் புலம்பல் அல்ல. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் எப்படி வருவார்களா? ஆனந்த களிப்புடன் பாடி. இதுதான் தேவன் வைத்திருக்கிற நன்மை, இதுதான் தேவன் வைத்திருக்கிற மேன்மை. நம்ம லைஃப்ல ஆண்டவரை மறக்கிற ஒரு நிலைமை இல்லையா? விண்ணப்பம் பண்ணுங்க. இருக்குதா? ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இது 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 உங்கள் வாழ்வின் மந்திரமாகட்டும். எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம் பண்ணணும். இன்னைக்கு இல்லாததுக்காகவும் சில காரியம் இன்னைக்கு தராததுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர் அது எப்போ தரணுமோ அப்போ தர வைப்பார். இப்போ பாருங்க, இந்த அகஸ்வேரு ராஜாவுக்கு விரோதமாக 2 பேர் பிளான் பண்ணுவாங்க. அந்த நியூஸை வந்து ராஜா கிட்ட யார் சொல்லுவா தெரியுமா? மோர்தேகாய் சொல்லிடுவான். பொதுவாகவே இப்படிப்பட்ட செய்தி கொடுக்குறவங்களுக்கு ராஜா ஏதாவது ஒரு வெகுமதியை கொடுப்பார். ஆனால் மோர்தேகாய்க்கு கொடுக்கல. கொடுக்காம என்ன பண்ணிட்டாருன்னா, இப்படி இந்த டைம்ல இது நடந்துச்சு அப்படி சொல்லிட்டு மோர்தேகாய்னு பேர் எழுதி வச்சுட்டார். கொடுக்கல. கொடுக்காததுனால தான் பின்னாட்கள் அது நன்மையா மாறிச்சு. அன்னைக்கே அந்த வெகுமதி கிடைச்சிருந்தா அதை வச்சு இன்னைக்கு சட்டம் போட்டதுக்கு அப்புறம் இந்த வெகுமதி என்ன பண்ண முடியும்? கொடுக்கல. சில காரியங்கள் கொடுக்கல. இஸ்ரவேலர்கள் அடிமைத்தனத்தில் முறையிடுறாங்க. அவங்களுக்கான கூலி கொடுக்கல. ஏன் கொடுக்க விடலைன்னா, இவங்க எகிப்திலிருந்து புறப்படும் போது எல்லா வீட்லையும் போய் கேட்டு வாங்குறாங்க. எல்லாரும் பொண்ணு பொருளை கொடுக்குறாங்க. நாளைக்கு இவங்களுக்கு ஒரு பெரிய பயணம் இருக்கிறது. அன்னைக்கு இவங்களுக்கு இந்த தேவை இருக்கிறது. கர்த்தர் எல்லாம் தெரியும். கர்த்தர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். சில மாதங்களுக்கு முன்பதாக ஒரு சகோதரி வந்தாங்க. அவங்க ஒரு குறிப்பிட்ட ஸ்கூலில் வேலை பார்க்குறாங்க. அவங்க கிட்டத்தட்ட 8 வருஷமா 10 வருஷமா அவங்களுக்கு வர வேண்டிய சேலரி வரவே இல்லை. ஆனாலும் சிலட்ட கடன் வாங்கி கூட பஸ்ஸு டிக்கெட் எடுத்து ஸ்கூலுக்கு போவாங்க. ரொம்ப வேதனை. எனக்கு வர வேண்டிய சம்பளம் வரலையே. ஆனாலும் ஆண்டவர் கிருபையாக நடத்தி போஷித்து கிருபையாக கொண்டு வந்துட்டார். அடுத்து அவங்களுக்கு ஒரு வீடு கட்ட வேண்டிய ஒரு நிர்பந்தமான ஒரு சூழ்நிலை வந்துச்சு. என்ன செய்ய ஆண்டவரே, இப்போ இந்த வீடு மாறணும் வீடும் கட்டணும்னு இருக்கும்போது அந்த அத்தனை வருஷம் அரியர் பணமும் மொத்தமாக வந்து விழுது கிடக்குது. அவங்க வந்து நிற்கிறாங்க. ஆண்டவர் வந்து சில நேரத்தில் செய்கிற காரியங்கள் இருக்கிறது தெரியுமா? அவர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஏழையானவன் தன்னை உமக்கு ஒப்புவிப்பான், நீர் பதில் செய்வீர். ஆமே. உங்க நியாயம் இந்த பூமியில எடுபடலாம், பரலோகத்தில் அதற்கு நிச்சயம் பதில் உண்டு. ஆண்டவர் சொல்லி, ஆண்டவரை மட்டும் மறந்துடாத. ஆண்டவரை மட்டும் மறந்து ஒரு வாழ்க்கை அது நீ தாழ்ந்திருக்கும் போதும் சரி வாழ்ந்திருக்கும் போதும் சரி ஆண்டவரை மறக்கிற ஒரு நிலைமை. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை மறந்தார்கள். நேரம் போகிறது. அடுத்தது அவங்க பண்ண தப்பு என்னன்னா, வாக்குத்தத்த தேசத்தையே மறந்துட்டாங்க. ஆமென். வாக்குத்தத்த தேசத்தையே மறந்துட்டாங்க. எகிப்தின் வாழ்க்கையிலே மனதை வச்சுட்டாங்க. ஆமென். இது வந்து நம்ம எல்லாரும் பண்ணக்கூடிய தப்பு. இப்போ ஆபிரகாமை நீங்க பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம்கிட்ட ஆண்டவர் நீ காண்பிக்கிற தேசத்துக்கு போன்னு சொல்லுவார். ஆபிரகாம் காண்பிக்க தேசத்துக்கு போவார். நமக்கு தெரிந்து ஆதியாகமம் 12 தான் ஆபிரகாம் மேல ஒரு அழைப்பு இருக்கிறது நமக்கு தெரியும். ஆனால் நீங்க 11வது அதிகாரத்திலே ஆண்டவர் சொல்லுவார் பாருங்க. 11வது அதிகாரம் அதனுடைய 31வது வசனத்தை பாருங்கள். ஆதியாகமம் 11:31. தேராக தன் குமாரனாகிய ஆபிரகாமையும் ஆரானுடைய குமாரனும் தன் பேரனுமாயிருந்த லோத்தையும் தன் குமாரன் ஆபிரகாமுடைய மனைவியாகிய தன் மருமகள் சாராயை. யார் அப்படின்னா ஆபிரகாமுடைய அப்பா. இப்போ ஆபிரகாமுக்கு ஏற்கனவே அழைப்பு இருக்கிறது. எங்க போறதுக்கு? கானானுக்கு போறதுக்கு. அப்போ இதெல்லாம் அப்பா இருக்கிறதுனால அப்பாட்ட சொல்லாம போக முடியாது. அப்பாட்ட சொன்னது அப்பா சரி வா நம்ம எல்லாரும் சேர்ந்து போலாம்னு சொல்லிட்டு எல்லாரும் புறப்பட்டு அவர்களுடனே ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்தை விட்டு கானான் தேசத்துக்கு போக புறப்பட்டார்கள்.
கானானுக்கு போக புறப்பட்டார்கள். அவர்கள் ஆரான் மட்டும் வந்தபோது அங்கே இருந்து விட்டார்கள். கொஞ்சம் இருப்போன்னு உட்கார்ந்தாங்க. ஆமென், ஹல்லேலூயா. அங்கே இருந்துட்டாங்க. இப்போ ஆபிரகாம் என்னெல்லாமோ சொல்லி பார்த்திருப்பார். அப்பா, ஆண்டவர் கானானுக்குள்ள போக சொன்னார். இங்க உனக்கு என்ன பிரச்சனை? இங்க உனக்கு என்ன பிரச்சனை? இரு. ஆண்டவர் பார்த்தார், ஆபிரகாமே இரு, நான் அவரை தூக்குறேன். யார? நான் தேராக மரித்ததுக்கு அப்புறம் கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி அப்படிங்கிறார். ஆமா, சில பார்க்குறாங்க, ஓ ஆண்டவர் தூக்க பிளான் போட்டாரோ? இல்லை. நான் எதுக்கு இதை சொல்கிறேன்னா, நம்ம சில நேரத்தில் எதுலையாவது நம்ம செட்டில் ஆகிட்டோன்னு வைங்களேன், நமக்கு கொடுத்த ப்ராமிஸை மறந்துடும், நம்ம மேலே இருக்கிற அழைப்பை மறந்துடுவோம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே செட்டில் ஆயிட்டாங்க. எகிப்திலே செட்டில் ஆயிட்டாங்க. அவங்க எதை மறந்துட்டாங்கன்னா, கானானை மறந்துட்டாங்க. கானான் என்பது திடீரென்று கொடுக்கப்பட்ட வார்த்தை அல்ல. ஆபிரகாமுக்கு பிள்ளை இல்லாமல் இருக்கும் போதே கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் தான் கானான். ஆதியாகமம் 15 இருக்கிறது. ஆபிரகாமுக்கு பிள்ளை இல்லாமல் இருக்கும் போதே 15வது அதிகாரம் 18 முதல், அந்நாளிலே கர்த்தர் ஆபிரகாமோட உடன்படிக்கை பண்ணி எகிப்தின் நதி துவங்கி ஐப்ராது நதி மட்டும், நதி என்னும் பெரிய நதி மட்டும் உள்ள கேனியரும் கெனிசியரும் கத்மோனியரும் ஏத்தியரும் பெரிசியரும் ரெப்பாயிமியரும் எமோரியரும் கானானியரும் கிர்காசியரும் எபூசியரும் என்பவர்கள் இருக்கிறதுமான இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுத்தேன். அவர் ஏற்கனவே கொடுத்துட்டார். ஆனா இவங்க எகிப்துல செட்டில் ஆயிட்டாங்க. பாருங்க, இது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு. இன்னைக்கு எல்லாருமே இந்த செட்டில்மெண்ட்டை தான் பார்த்துட்டு இருக்கிறோம். நம்ம எங்கேயாவது போய் உட்காந்துடணும், எப்படியாவது போய் ஏதாவது அதாவது அழைப்பில் வாக்குத்தத்தமே இல்லாதவன் எப்படியாவது போறான். ஆனா தேவனுடைய அழைப்பையும் தேவனுடைய வாக்குத்தத்த, நம்ம வாக்குத்தத்த சந்ததி. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எனவேதான் கர்த்தரிடத்திலிருந்து எனக்கான வார்த்தை என்ன? ஆபிரகாம் கேட்டு வாங்கினார் பாத்தீங்களா? இதை நான் எதினால் அறிவேன் அப்படிங்கிறார். அப்போதான் ஆண்டவர் டீட்டெயிலா சொல்றாரு. ஃபர்ஸ்ட் உன் சந்ததின்னு சொன்னாரு. ஆபிரகாம் ஆமேன் போட்டு ஒரு கட்டத்தில் ஆபிரகாமுக்கு நம்பிக்கை போயிட்டு, ஆண்டவர் எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது, ஆண்டவர் என்ன தருவீர், ஆண்டவர் நீங்க விஷயத்தை கிளீனா சொல்லுங்க, டீட்டெயிலா சொல்லுங்க சொல்லும் போது ஆண்டவர் தெளிவா சொல்றாரு. அதை வாங்கிட்டார்ல. இதே மாதிரி தேவ பிள்ளைகள், ஆண்டவரே என் வாழ்க்கையை குறித்த உடைய நோக்கம் என்ன, திட்டம் என்ன, ஆண்டவரே என் கையில் பிள்ளைகளை கொடுத்துருக்கிறீங்க, ஆண்டவரே நோக்கம் என்ன, அல்லது என்னை காத்திருக்க வைத்திருக்கிறீங்க, நான் சுதந்திரிப்பேனா இல்லை இதுதான் என் லைஃபா? ஒரு கன்ஃபர்மேஷன், ஒரு தெளிவு உண்டாகத்தக்க வார்த்தையை என் ஆண்டவர் அவர் தெளிவுபடுத்துகிறவர். எனக்கு தெளிவு உண்டாகும் மட்டும் என் கூட பேசுகிற கர்த்தர். இதை நான் அனுபவித்திருக்கிறேன். ஆமென். தெளிவு உண்டாகும் மட்டும் எனக்கு புரியுதா புரியலையான்னு நான் சொல்லாமலே அவருக்கு தெரியும். ஆமென். மோசே கேட்பார், ஆண்டவரே உம்முடைய நாமம் என்ன அப்படின்னு கேட்பார். கேட்கும்போது ஆண்டவர் சொன்ன நாமம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்கிறவர் சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லு அப்படின்னு. மோசே எப்படி நிற்கிறான்? எனக்கே வாயில வார்த்தை இருக்க மாட்டேங்குது. நீங்க இதுக்கிடையில நான் இருக்கிறவராகவே இருக்கிற இதில் என்ன எத்தனை நான் வருது, எத்தனை இருக்கிறேன்னு வருது. மோசைக்கு புரியலைன்னு அவருக்கு தெரியும். அதனால தான் அடுத்த வசனத்தில் சொல்லுவார், ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும். இப்படி சொன்னா மோசைக்கு புரியும். ஆமென். எனக்கு எப்படி புரியும்னு அவருக்கு தான் தெரியும். உங்களுக்கு எப்படி புரியும்னு அவருக்கு தான் தெரியும். நட்சத்திரத்தை பார்த்து சாஸ்திரிகள் வந்துடுவாங்க, ஆனால் பாவப்பட்ட மேய்ப்பர்களுக்கு வர தெரியாது. அதனால கர்த்தர் அவர்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு தூதனையே அனுப்பி, ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா, நல்ல கரங்களை தட்டி நல்ல தேவனுக்கு கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவங்க ஒவ்வொருவரும் தங்கள் தெய்வங்களை வழிபடுவதற்கும் ஜெபத்திற்கும் அவங்க அந்தந்த தெய்வத்துக்கும் ஒரு லாங்குவேஜ் வச்சு அதை வச்சு வழிபடுவாங்க. நான் அதுக்கு மேலே டீட்டெயிலாக சொல்லலை. அந்த லாங்குவேஜ் படித்தாதான் ஜெபம் ஓடும். ஆமென். கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஹீப்ரு படித்தாதான் நம்ம ஜெபம் பண்ண முடியும்னா, நம்ம தமிழ்லேயே தப்பாக ஜெபம் பண்ணோம். ஹீப்ருவில் ஜெபம் பண்ணா வேற ஆளை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. நமக்கு என்னங்க தெரியும்? ஆகாருக்கு அழ மட்டும்தான் தெரியும். எலியா மாதிரி கருத்தெல்லாம் ஜெபம் பண்ண தெரியாது. போய் உட்காந்துருந்து அழுதா
எலியாவின் ஜெபத்துக்கு பதில் கொடுத்த அதே கர்த்தர் ஆகாரின் கண்ணீருக்கும் பதில் கொடுத்தார். ஹalleluya, ஹalleluya, thank you Jesus. ஆமென். வேதனைகளை அவர் பார்க்கிறார், என் கண்ணீரையும் அவர் காண்கிறார். ஏற்ற வேளையில் பதிலை தருகிறார். ஏற்ற வேளையில் பதிலை தருகிறார். கைகளை உயர்த்தி அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர், அவர் நல்லவர், சர்வ அன்பு நிறைந்தவர். ஒன்று, இவர்கள் தேவனை மறந்தார்கள். ரெண்டு, இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தை, அதாவது எது இவங்க ஃபியூச்சர், எது இவங்க லைஃப், இவங்களை குறித்த தேவ திட்டம் என்ன, அதையெல்லாம் கம்ப்ளீட்டா மறந்துட்டாங்க. அதனால தான் இன்னைக்கு இதெல்லாம் நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது நம்ம லைஃப் இப்படி தான் ட்ராவல் ஆகுது. எத்தனை பேர் ஆண்டவரை இந்த விஷயத்தில் உங்களுடைய சித்தம் என்ன கேட்குறோமா? நம்ம விருப்பத்தை தானே வைக்கிறோம். ஆண்டவரே பிள்ளைக்கு இந்த காலேஜில் சீட்டு தாங்கப்பா, சீட்டு தாங்கப்பா, சீட்டு தாங்கப்பா. ஆண்டவர் ஏதாவது பேச போகிறது, நீங்கள் இது சொல்லிடாதீங்க ஆண்டவரே, நான் சின்ன வயசுலேருந்து எதாவது ஜோம் பண்ணிட்டு இருக்கேன், தரலன்னா எனக்கு நெஞ்சே. ஆமாம் மகளே, இப்போ வேண்டாம் ஆண்டவரே, உங்கள் சித்தம் பெருசு தான் எனக்கு தெரியும், இருந்தாலும் இந்த காலேஜில் படிச்சுட்டு வரட்டும்ப்பா, அதுக்கப்புறம் நான் வேண்டாம். சரி, நம்ம மறக்கிறோம் தெரியுமா? நம்ம அதை வாக்குத்தத்தை வேண்டாம், ஆண்டவர் சித்தமே வேண்டாம், என் விருப்பம் தான் நடக்கணும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை இடத்துல நம்ம லைஃப்ல பார்க்கும்போது, எஸ், நம்ம ஆண்டவர் சித்தத்தை நான் என்னத்தை கேட்குறேன், எதுக்கு கேட்குறோம்? ஆமாம், நம்ம எதுக்கு மேக்சிமம் ஆண்டவர் சித்தம் கேட்போம் தெரியுமா? நம்ம வீட்டில் வயசானவங்க இழுத்துட்டு கிடப்பாங்க பாருங்க. அப்போ ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றும். அதன் அர்த்தம் என்ன? ஆமென். இப்படி தான் ஒரு பாட்டி இழுத்துட்டு கிடக்கும்போது அந்த பாட்டிக்கு பேரை எங்கள் அப்பாவை ஜோமனை கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்படி பார்த்தா அவங்க அப்படி இழுத்துட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது, பாஸ்டர், எங்கள் பாட்டி வேதனை இல்லாமல் தேவ சித்தத்துக்கு உட்பட்டு போகும்படி ஜோம் பண்ணுங்க. அந்த பாட்டி இழுத்துட்டு, நீ வேணா போ, எனக்கு ஒன்றும் அவசரம் இல்லை. நம்ம இந்த மாதிரி எல்லாம் வரும்போது தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுப்போம். பவுல் இயேசுவை சந்தித்த முதல் சந்திப்பிலேயே கேட்ட முதல் கேள்வி, ஆண்டவரே நீங்க யாருன்னு தெரிஞ்சிட்டல. அடுத்த கேள்வி, நான் என்ன செய்ய? இந்த இப்படி கொடுக்குறான் பாருங்க, அவனுக்கு போடப்பட்ட ட்ராக் அவனுக்கு ஆண்டவர் காட்டி கொடுப்பார். அந்த ட்ராக்ல அவன் ஓடுவான். அவன் ஓடி சொல்லுவான், என் ஓட்டம் ஜெயத்துடன் முடியோ அந்த நாடு சுதந்தரி. அதனாலதான் ஆண்டவர் ஒருவனை பார்த்து என் பின்னாடி வான்னு சொல்லும் போது, ஆண்டவரே எங்க அப்பாவை நான் அடக்கம் பண்ணிட்டு வாரேன். என்ன அதன் அர்த்தம்? அவங்க அப்பா இன்னும் சாகல. அதாவது எனக்குன்னு சில கடமைகள் இருக்கு ஆண்டவரே, அதை நான் முடிச்சுட்டு வாரேன். ஆண்டவர் பார்க்குற மரித்தோர் தங்கள், உங்க அப்பா சாகல இல்லடா, நீ ஏன் செட் பண்ற மைண்ட்ல ஒண்ணு? நம்மளா நினைச்சிட்டு இருக்கிறோம், ஆமென், உடம்பு சரியில்லைன்னு வந்திருக்கிறேன், லீவு முடியறதுக்குள்ள ஏதாவது நடந்துட்டுனா. சிலர் அப்படிதான். ஒருத்தங்க என்கிட்ட சொன்னாங்க, அதான் சொன்னேன், இன்னொரு வாட்டி வரதெல்லாம் கஷ்டம் பாஸ்டர், கொஞ்சம் ஊக்கமா ஜோம் பண்ணுங்க என்ன. ஆமாம், ஏன்னா போயிட்டு திருப்பி வர்றது யுத்த காலத்தில் ரொம்ப கஷ்டம். அதனால நான் இருக்கும்போதே ஒன்று நடந்துட்டுனா, ஃபஸ்ட்டு புரியுதா உங்களுக்கு சொல்றது? புரியுது. இப்போ யாருக்கு ஜோமனன்னு தெரியாமல் இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் சித்தமே இன்னைக்கு நம்ம ஜெபத்திலே கிடையாது. இது எங்க கொண்டு போய் விடும்னு ஆவியானவர் எச்சரிக்கிறார் தெரியுமா? ஒரு பெருமூச்சில் கொண்டு போய் விடும். எந்த காரியம், 1000 விருப்பங்கள் இருக்குங்க. நீங்க முதல்ல ஒரு காரியத்தை முழுசா நம்புங்க. உங்க கையில நீங்க, அல்லது தாய்மாரே, உங்க வயிற்றுல பிள்ளை இருக்குங்கிறதே 3 மாசம் கழிச்சு தான் உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு ரொம்ப அட்வான்ஸா வந்துட்டு, அல்லது ஒரு மினிமம் ஒரு 2-3 வாரம் கழிச்சு தான் தெரியுமா இருக்கும்.
சிலருக்கெல்லாம் 5 மாசம் வரை தெரியாம இருந்திருக்காங்க. 5 மாசம் வரை தெரியாம இருந்திருக்காங்க. ஒரு சகோதரி அவங்க 10 வருஷம் கழிச்சு கன்சீவ் ஆனாங்க. கிட்டத்தட்ட 5 மாசம் தெரியாம இருந்திருக்காங்க. அவங்க ஏதோ வலி அப்படி இப்படி, அவங்க சரீரம் கொஞ்சம் ஒண்ணமா இருக்கிறதுனால அவங்க தெரியாம இருந்திருக்காங்க. நமக்கே லேட்டா தான் தெரியும். ஆனா தாயின் கருவில் தோன்றும் முன்னமே தெரிந்தெடுத்த கர்த்தர். தகப்பன்மாரே, உங்க பிள்ளைய நீங்க தூக்குறதுக்கு முன்னாடியே தாயின் வயிற்றில் இருக்கும் போதே ஏந்தினேன் என்று சொன்ன கர்த்தர். அப்போ எங்க அம்மா என்ன பார்த்ததை விட, எங்க அப்பா என்ன சுமந்ததை விட, என்ன முதல்ல பார்த்ததும் சுமந்ததும் என் தேவன் தான். அவர் ஒருபோதும் தீமை செய்ய மாட்டார். தான் வாழ்கையா ஆகுலமில்லா நாளையந்து பீதியில்லா பாவியல்லா தன் கையில நோர்த்தா ஆயத்ர தன்யமே. சில நேரத்தில் பாருங்க, சில திருமண காரியம் எல்லாம் ஓகே ஆகி திடீர்னு கேன்சல் ஆயிரும், இல்லாம ஆயிரும். ஆமா, நம்ம மைண்ட்ல எது மட்டும்தான் இருக்கும் தெரியுமா? ஐயோ 4 பேர்கிட்ட சொல்லிட்டோமே. பையன் வீட்டில் சம்டைம்ஸ் ஏதாவது கேட்டிருப்பாங்க எக்ஸ்ட்ரா, எங்களுக்கு இது இப்படி கொடுத்தாதான். ஃபர்ஸ்ட் ஒண்ணுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் எங்களுக்கு பிள்ளை மட்டும் போதும், இதான் முதல் படி. ஆமா, அடுத்த படி அடி, பிள்ளை மட்டும் போதும். அப்புறம் பிள்ளையே சும்மா விட மாட்டீங்கல்ல. சும்மா எப்படி விட முடியும்? பெரிய பிள்ளை இல்லை, ட்ரெஸ் எல்லாம் போட்டு தான் விட முடியும். பிள்ளைய நீங்க சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க கேட்க மாட்டாங்க, நாங்க எங்க பிள்ளைக்கு இது செஞ்சோம். எல்லாம் பேசி காடெல்லாம் அடிச்சதுக்கு அப்புறம் அவங்க சொல்ல மாட்டாங்க, ஆளை விடுவாங்க. ஆமே, இந்த கழுதை அவளுக்கு 2 டீச்சர்களை அனுப்புனது மாதிரி இங்க. அதனால இப்ப பிரச்சனை ஆயிரும். பிரச்சனை பெருசா, அதனால பிரச்சனை பெருசாகி கல்யாணம் கேன்சல் ஆயிடுச்சுன்னா போட்டோம், உங்க பிள்ளை நல்லா இருப்பா. ஆமே, ஹல்லேலூயா. ஆமே, வரமாட்டேங்குது. இங்க என்ன பிரச்சனைன்னா, தேவ சித்தத்துக்கு நம்ம கொடுக்க மாட்டேங்கிறோம். நீங்க ஆண்டவர் சித்தத்தை கொடுத்துட்டு, ஆண்டவர் நமக்கு சித்தமானால் நடக்கட்டும், உங்க சித்தம் இல்லைன்னா தடுத்து ஆண்டவர்கிட்ட தடுக்கிறதுக்கும் நடத்துறதுக்கும் அதிகாரத்தை கொடுத்துட்டீங்கன்னா உங்க பிள்ளை எதிர்காலம் நல்லா இருக்கும். உங்க எதிர்காலம் நல்லா இருக்கும். ஒரு இன்டர்வியூ போறீங்களா, ஆண்டவர் ஏற்கனவே 4 இன்டர்வியூ அவுட் ஆயிட்டு, ஆண்டவர் இந்த இன்டர்வியூ எப்படியாவது, சில நம்மள்கிட்ட கேட்கும் போதே பரிதாபமா இருக்கும், ஐயோ எப்படியாவது. அப்ப அந்த இடத்துல உம்முடைய சித்தப்படி நிறைவேற்றும் சொல்றதுக்கும் நமக்கு சங்கடமா இருந்தது. ஆனாலும் மனசுல அப்படிதான் சொல்லுவோம். ஏன்னா அதான் உண்மை. அப்படிதான் ஜெபம் வச்சிருக்கிறார். 4 இல்லை 40 உங்களுக்கு கிடைக்கல. இப்போ 41வது இன்டர்வியூ அட்டன் பண்ண போறீங்க. ஆண்டவரே இப்படி போறேன்ப்பா, நீங்க நினைச்சா இது எனக்கு கிடைக்கும், ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உங்க சித்தத்தின்படி. சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து போகும்போது உங்க வாழ்க்கை, உங்க ஃபியூச்சர் எதை நோக்கி போகாது தெரியுமா? அந்த பெருமூச்சை நோக்கி போகாது. கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்து பாருங்க, இவங்க பண்ண அடுத்த ஒரு தப்பு என்ன அப்படின்னா, எகிப்தினுடைய கல்ச்சரை, எகிப்திய கலாச்சாரத்தை இவங்க பின்பற்ற ஆரம்பிச்சாங்க. யோசுவா 24:14 வாசிக்கலாம். 24:14. ஆகையால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை உண்மையாய் சேவித்து, அடுத்த வார்த்தை பாருங்க, உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்திலும் எகிப்திலும் சேவித்த தேவர்களை. அப்ப எகிப்தில பிதாக்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க? என்னை பார், யோகம் வரும், ஒண்ணுதான், ஒன்னு எடுத்து வீட்டுல எதுக்கும் வைப்போம். பாஸ்டர் வந்தா மூடி போடுவோம், பாஸ்டர் பார்த்தா பாஸ்டர் மூடிடுவோம், அவ்வளவுதானே. பிரச்சனை ஒண்ணு இல்லவா? எகிப்திலே சேவித்தார்கள். இன்னைக்கு நிறைய பேர், ஆமென், நாம் ஆராதிக்கிற தேவன் உயிருள்ள தேவன். ஹல்லேலூயா. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்க வீட்டுக்கு போகும்போது உங்க சிலைய வீட்டுல வச்சிருக்கிறாங்கன்னா உங்களுக்கே டவுட் வந்துடும், நான் எப்போ செத்தேன். ஆமென். இன்னைக்கு தலைவர்களுக்கெல்லாம் நம்ம ஊர்ல சிலை வைக்கிறாங்களே, எதுக்கு அப்புறம் வைக்கிறாங்க?
இறந்ததுக்கு அப்புறம். அப்ப நான் ஒன்ன உண்டாக்கி இது இயேசுன்னு சொல்றேன்னா நான் என்ன சொல்றேன்? என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். அது பெருமூச்சுக்குள்ள கொண்டு போய் விட்டுரும். எகிப்தின் கல்ச்சர் பரவாயில்ல. இப்ப எகிப்து வீட்டுல இருந்து ஒரு சம்பந்தம் வருது, போட்டு எப்படி இங்க தானே இருக்கும், யாருக்கு தெரியாம போகுது. அது பையன் கல்யாணத்துக்கு மட்டும் சர்ச்சுக்கு வரலாம்னு சொல்லி இருக்கிறான். இவளே கல்யாணத்துக்கு மட்டும் தான் சர்ச்சுக்கு வருவா. அது கல்யாணத்துக்கு மட்டும் வரலாம், அதுக்கு மட்டும் நேர கூட பாருங்க. இந்த ஆகாபு கல்யாணம் பண்ணி ஒருத்தைய கூட்டிட்டு வந்தான். யார தெரியுமா? ஏசபேல். அவ எதையும் கூட்டிட்டு வந்தா தெரியுமா? பாகாலையும் கொண்டு வந்தா. ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? ஆமீன். அநீதிக்கும் நீதிக்கும் சம்பந்தம் ஏது? சம்பந்தமே இருக்கக்கூடாது. அந்நிய நுகத்தில் அவிசுவாசியோடு அவன் அதாவது விக்கிரகம் இருக்கிற இடத்துல தேவன் இருக்க மாட்டார். அப்படி தேவன் இருந்தா தாகோன் கீழே விழுந்து உடையதான் செய்யணும். ரெண்டும் சேர்ந்து போகாது. ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற பிள்ளைங்க இதுல கவனிக்க விட்டுட்டா கொஞ்ச நாள் நல்லா தான் இருக்கும். ஆனா இது எங்க கொண்டு போய் விடும் தெரியுமா? பெருமூச்சு. ஹல்லேலூயா. உயிரோடு இருக்கிறவரை நீ மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்று. அதனாலதான் அந்த அந்நிய நுகம், அந்நிய கலாச்சாரங்கள் இதெல்லாம் நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணவே கூடாது, பாதிக்கவே கூடாது. நம்ம ஆண்டவர் ஆராதிக்கிற பிள்ளைங்க கர்த்தருடைய சப்போர்ட்ல தான் நம்ம நின்றுட்டு இருக்கிறோம். நமக்கு அது தெரிய மாட்டேங்குது. எத்தனை இரவின் பயங்கரத்துக்கு நாம காக்கப்பட்டிருக்கிறோம். பகலில் பறக்கும் அம்புகள், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்கள், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரம், இதுக்கெல்லாம் நானும் நீங்களும் தப்புவிக்கப்பட காரணம் அந்த உன்னதமானவரின் மறைவு, சர்வ வல்லவருடைய நிழல். ஆமென் சொல்றவங்க மட்டும் கரங்களை தட்டி இந்த இஸ்ரவேலர்கள் எகிப்தின் தேவர்களை சேவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆண்டவர் எச்சரித்தார். ஆமென். இங்க பாரு, உன் கண் கண்ட அருவருப்பெல்லாம் அகற்றுன்னு எசேக்கியேல் 20வது அதிகாரம் 8-9 வசனம் நீங்க வீட்டில் போய் படிச்சுக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஆமென். அதுல ஆண்டவர் சொல்லி இருப்பார். ஆனாலும் அவங்க அதை அகற்ற மனசு இல்லாம போயிட்டாங்க. ஆனாலும் கிருபையினால மீட்டு கொண்டு வந்தேன்னு ஆண்டவர் சொல்றார். ஆமென். இப்படி அகட்ட மனசு இல்லாம போனதுனால அது எங்க கொண்டு போய் விட்டுட்டுன்னா ஒரு பெரிய பெருமூச்சில கொண்டு போய் விட்டுட்டு, ஒருவேளை நீங்க மட்டும் உங்க குடும்பத்துல தேவனை ஆராதிக்கிறவங்களா இருக்கலாம். ஆமென். அப்போ உங்களுக்கு எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுத்து வைக்க முடியாத நிலை இருக்கலாம். அப்ப நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா? அந்த ரங்கத்தில் அப்பா சமூகத்துல போய் ஜெபிக்கணும். ஆண்டவரே, அன்று இஸ்ரவேலருக்கு எகிப்தியருக்கும் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணினீரே அப்பா. ஆண்டவரே, அதே போல ஒரு வித்தியாசத்தை ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற உம்முடைய பிள்ளைக்கு மற்றவர்களுக்கும் அந்த வித்தியாசம் உண்டாகும் போது எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் அப்பா. ஆண்டவரே, ஹல்லேலூயா. ஒரு தேவக்குள்ள வைராக்கியமா இருக்கணும். ஆமென். உடன்படிக்கை பெட்டியை கொண்டு தாகோனுடைய கோயிலுக்குள்ள கொண்டு போய் வைக்கிறாங்க. அடுத்த நாள் பார்க்கும்போது அது விழுந்து கிடக்குதுன்னு சொல்லிட்டு திரும்ப எடுத்து வச்சாங்க. அதுக்கு அடுத்த நாள் பார்க்கும்போது மூக்கு உடைஞ்சு கிடக்குது. அதுக்கப்புறம் பெட்டியை உள்ள இருந்து வெளியெடுத்தது மட்டும் இல்ல, அதுக்கப்புறம் அந்த தாகோன் கோயிலுக்குள்ள ஒருத்தர் கூட என்ட்ராகல. ஆமென். ஆண்டவருக்கு இது ரொம்ப அருவருப்பான காரியம். அவர் ஜீவனுள்ள தேவன், வானத்தை சிங்காசனமாய் பூமியை பாதபீடமாய் உடைய தேவன். அவருடைய உருவத்தை வைத்து வணங்க வேண்டும் என்பது தேவ சித்தமானால் இந்த மாதிரி இந்த போட்டோகிராஃபர்ஸ் இந்த டெக்னாலஜியெல்லாம் அவர் இருக்கும்போதே வர வச்சிருப்பார். அவர் தான் அங்கே சர்வ ஞானி. வர வச்சு 2 ஸ்டுடியோவில் போய் 2 போட்டோ எடுத்து கொடுத்துருக்க மாட்டாரா? இல்ல. கண்டு விசுவாசிக்கிறவன் நல்ல, காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். ஆமென். ஹல்லேலூயா. சிலுவை அடையாளம். சிலுவை அடையாளமாய் வைத்திருப்பது தப்பு கிடையாது. அதை பார்த்தாலே தெரியும் இவங்க யாரு, கிறிஸ்டியன். ஆனா சிலுவையை வணங்கக்கூடாது. ஏன்னா சிலுவையில் இயேசு மட்டும் தொங்கல, கூட 2 பேர். நம்ம எந்த சிலுவையை வணங்குறோம் நமக்கு தெரியாது. அதனால சிலுவையை விட்டுருங்க.
இயேசுவை வணங்குங்க. ஒரு அடையாளம், அடையாளம் தப்பு கிடையாது. அடையாளம் வேற, விக்கிரகம் வேற, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அது ஒரு அடையாளம், அதை பார்த்தாலே தெரியும். ஒரு சர்ச்செல்லாம் போகும்போது ஒரு சிலுவை இருக்கும், அது பார்த்தாலே நமக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? ஒரு சந்தோஷமா இருக்கும். எங்கேயாவது ஊருக்குள்ளே போகும்போது திடீர்னு அங்கே அப்படியே ஒரு கிராஸ் இருக்கும், அதை பார்த்தாலே நமக்கு யாரை தான் ஞாபகத்தில் வரும் தெரியுமா? அவன் கூட்டல் ஏதோ கூட்டணும் அப்படியெல்லாம் ஞாபகம் வராது, நமக்கு உடனே ஜீசஸ் தான் ஞாபகம் வரும். அது அடையாளம். ஆனால் அதே இது நம்ம சிலுவையை தொட்டு கும்பிட்டுட்டு இருப்போம்னு வைங்களேன், ஆண்டவர் பாப்பார் இது என்னது. இப்போ நம்ம ஊரில் இயேசுக்கு மரண தண்டனை கொடுத்தா எதில் கொடுத்துருப்பாங்க? இப்போ இயேசு நம்ம ஊரில் எருசலேமில் இல்லாமல் நம்ம ஊரில் இயேசுக்கு மரண தண்டனை கொடுக்குறாங்கன்னு வைங்களேன், எதில் கொடுத்துருப்பாங்க? தூக்கு தண்டனை. அப்போ நம்ம எதை தான் தொங்க போட்டிருக்கணும்? ஆமென். இதுதான் வித்தியாசம், இவ்வளோதான். சிலுவை தண்டனை என்பது இயேசு இந்த பூமியில் வருவதற்கு முன்பதாகவே காலங்காலமாக நடந்து கொண்டிருக்கிற தண்டனை. அது அடிமையை தூக்குற இடம். சிலுவைனாலே சாபத்தின் அடையாளம். ஆனால் அந்த சாபத்தை இயேசு எப்போ தொட்டாரோ அது 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 புனிதமாக மாறிட்டு, அது ஆசீர்வாதமாக மாறிட்டு. இன்னைக்கு சிலுவையை பார்க்கும்போது, இயேசு சிலுவையில் மரிக்கிறதுக்கு முன்னாடி வர சிலுவையை பார்க்கும்போது ஒருவன் நம்பிக்கை இழப்பான். ஆனால் இன்னைக்கு சிலுவையை பார்க்கும்போது ஒருவனுக்கு நம்பிக்கை பிறக்கிறது. அதுதான் பவுல் சொல்லுகிறார், சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியம், ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு அது தேவ பலன்.